பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இன்னைக்கு ஒரு முக்கியமான வார்த்தையை ஆவியானவர் உங்களோடு கூட என்னோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது சபைக்கு சொல்லப்பட்ட வசனங்க, எங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, சபை என்பது நீங்க தான். கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிற சபை, அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் இந்த வார்த்தையை நீங்கள் செவி கொடுத்து கேட்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை சபையும் சபையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கேட்க கடவன். காது உள்ள அத்தனை பேரும் கேட்க கடவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற அநேக தோல்விகளுக்கு, நாம் சந்திக்கிற அநேக இழப்புகளுக்கு, நாம் படுகிற அநேக அவமானங்களுக்கும் நிந்தனைகளுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளே? நான் கற்றுக்கொண்ட ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். காது இருந்தும் அநேக நேரங்களில் கேட்காமல் போகிறது நிமித்தம் இப்படிப்பட்ட பாதைகள் வழியாய் நடத்தப்படுகிறோம். காது உள்ளவன் கேட்க கடவன். யார் சொல்லுகிறதை கேட்கணும்? உலகம் சொல்லுகிறதை கேட்கிறோம். உலகம் மனிதர்கள் சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். உடனே அதுக்கு கீழ்ப்படுகிறோம். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது செய்கிறோம். ஆனால் இங்க வசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கிறவன். நமக்கென்று கொடுக்கப்பட்ட, நம்மை சகல சத்தியத்துக்குள்ளே வழிநடத்துகிற, நமக்காக வாக்கு கடக்காத பெருமூச்சோடு கூட விண்ணப்பம் செய்கிற, நமக்காய் முத்திரை போடப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை அநேக நேரங்களிலே நாம் தவற விடுகிறோம். இந்த ஆவியானவர் என்னோடு கூட எப்பொழுது பேசுவார்? ஜெப வேளையில உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்க கொடுத்த சபையில் இருக்கிற மேய்ப்பனை கொண்டு ஆவியானவரோட வார்த்தைகளை பேசுவார். சில நேரங்களில் அந்த வார்த்தையை கூட நாம் தவறாய் புரிந்து கொள்கிறோம், வருத்தப்படுகிறோம். அது ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியம். அந்த வார்த்தைகளை வேத வசனங்கள் மூலமாய் ஆவியானவர் பேசுவார். தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் ஆவியானவர் பேசுவார். காது உள்ளவன் கேட்க கடவன். தேவ பிள்ளையே, ஆவியானவர் சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது, ஆவியானவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்க்கும் பொழுது நம் வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்ததாய், நன்மை நிறைந்ததாய், பாதுகாப்பு நிறைந்ததாய் இருக்கும். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், ஆவியானவர் அந்த பட்டணங்களுக்குள்ளே போகாதபடி பவுலை தடை பண்ணினார். பவுல் ஆவியானோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஒவ்வொரு பட்டணத்துக்குள்ளே போகும்போது அங்க கட்டுகளும் காவல்களும் உபத்திரங்களும் உண்டு என்று ஆவியானவர் மூலமாய் எனக்கு தெரிய வந்தது. ஆவியானவர் சொன்ன அந்த சத்தத்தை, ஆவியானோட வார்த்தையை பவுல் அப்படியே கீழ்ப்படிந்தார். கர்த்தர் ஒரு மேன்மைப்படுத்தினார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சத்தத்தை உன் காதுகள் கேட்கட்டும். உன் காதுகள் கேட்கட்டும். அந்த வார்த்தைக்கு அப்படியே அர்ப்பணிந்து ஒப்பு கொடுத்து வாழ்க்கையை நடத்துங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். காது உள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் உள்ள அன்பின் தகப்பனே, ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கிற காதுகளை எங்களுக்கு கொடுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு காதுகளும் இந்த வார்த்தை கேட்கட்டும், இருதயம் அதை தியானிக்கட்டும், உணரட்டும், மாற்றங்கள் உண்டாகட்டும். செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.